சாளுக்கிய அரசில் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ஆப்ஷன் பி அமத்யா. சாளுக்கிய அரசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? ஆப்ஷன் டி மகாசந்தி விக்கிரக. சாளுக்கிய அரசில் அரசு கருவூல அமைச்சர் யார்? ஆப்ஷன் ஏ சமகர்த்தா. சாளுக்கிய அரசர்கள் நிர்வாக வசதிக்காக நாட்டை 4 பிரிவுகளாக பிரித்தனர். அவற்றில் தொடர்பில்லாத ஒன்று. ஆப்ஷன் பி புக்தி. சாளுக்கிய அரசில் அரசரின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாண்டவர். ஆப்ஷன் சி விசயாபதி. சாளுக்கிய அரசில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட நிலப்பிரபுக்கள் யார்? ஆப்ஷன் பி சமந்தா. சாளுக்கிய அரசில் புக்திகளின் தலைவர். ஆப்ஷன் பி போகபதி. சாளுக்கிய அரசில் கிராம கணக்கர் கிராமணி என்றும் அழைக்கப்பட்டார். அவர் யார்? ஆப்ஷன் டி கரணா. சாளுக்கிய அரசில் அரசரால் நியமிக்கப்பட்டு கிராம நிர்வாகத்தின் மையப்புள்ளியாக செயல்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கமுண்டர் அல்லது போகிகன். சாளுக்கிய அரசில் கிராமங்களில் அமைதியை பாதுகாக்கும் சிறப்பு அதிகாரி யார்? ஆப்ஷன் பி மகாபுருஷ். யாருடைய ஆட்சி காலத்தில் கிராம அதிகாரி ஒருவரால் அனேகிரி என்னும் இடத்தில் சமண கோவில் கட்டப்பட்டது? ஆப்ஷன் பி 2ஆம் கீர்த்திவர்மன். பின்வரும் சாளுக்கிய அரசர்களில் ஒருவர் பரம வைஷ்யன பரம மகேஸ்வர ஆகிய பட்டங்களை சூடிக்கொள்ளாதவர். ஆப்ஷன் ஏ 1ஆம் புலிகேசி. சாளுக்கிய அரசர்கள் முக்கியத்துவம் அளித்த போர்க்கடவுள் யார்? ஆப்ஷன் சி கார்த்திகேயன். ஐஹோல் கல்வெட்டை எழுதிய ரவிகீர்த்தி எந்த மதப்பிரிவைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் டி சமணம். சாளுக்கிய அரசர்களின் மதம் சார்ந்த கூற்றுகளில் சரியானது? ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. அதாவது சாளுக்கிய அரசர்கள் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் கோவில்களை கட்டினாலும் விஷ்ணுவின் வராக அவதாரம் மட்டுமே சாளுக்கியர்களின் அரச முத்திரையாக பயன்படுத்தப்பட்டது.